பிச்சை சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க. புதுக்கோட்டை மாவட்ட வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் ஆலோசனையின் பேரில் வெள்ளரி விளைபொருள் குழுக்கள் அமைத்து அதன் மூலம் சுழல் நிதி 10,000 ரூபாய் பெற்றும் வேளாண் வணிகத்துறையில் வெள்ளரிக்கான ட்ரேயினை இலவசமாக பெற்றும் சாகுபடியில் அதிக மகசூலை பெற்றதற்காக ஊக்கத்தொகையாக ரூபாய் 10,000 பெற்று அதன் மூலம் தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட புதுக்கோட்டை மாவட்டம் மணவிடுதி அஞ்சல் குப்புடையான்பட்டி கிராம விவசாயி சி தேவகி தரும் செய்தி. எங்களுக்கு வெள்ளரி விளைபொருள் குழுவில் வேளாண்மை விற்பனை துறையிலேருந்து எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சு வர்றாங்க சார். எங்களுக்கு வேளாண்மை விற்பனை துறையிலேருந்து இந்த கிரேடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை தரம் பிரித்து அதை நாங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு இது முதல் தரம் சார். இது 2ஆம் தரம். இது ஹோட்டலுக்கு போகுது சார், அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 3ஆம் தரம் கூட்டு பொரியலுக்கு அனுப்புகிறோம். எங்களுக்கு வேளாண்மை விற்பனை துறையிலேருந்து நிறையா எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது சார். அதனால் எங்களுக்கு இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இதாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து கூட்டு பொறுப்பாக எல்லோரும் ஒரே நேரத்தில் சாகுபடி பண்ணி எல்லோரும் கொண்டு போய் விற்கிறோம். எங்களுக்கு இது விற்பனை போக எங்களுக்கு சுழல் நிதி கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் சுழல் நிதி கொடுத்துருக்காங்க முதல் தரமாக. 2வது நாங்கள் பண்ணுற இதை பார்த்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு சுழல் நிதி, அடுத்து ஊக்கத்தொகையாக 10,000 கொடுத்துருக்காங்க சார். இந்த குழுவில் இருக்கிறதுனால இது மூலமாக எங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கிது. எங்களுக்கு நல்ல பேரும் இருக்குது சார். எங்களுக்கு இதோட ஊக்கமே வேளாண்மை விற்பனை துறை தான் சார். எங்களுக்கு அதை வச்சு நாங்கள் நல்லபடியாக நடத்திக்கிட்டு வரோம். நல்லபடியாக இதுக்கு மேலேயும் மேலே பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது சார் எங்களுக்கு. இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் சி தேவகி 9778715412. தொடரும் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் பயறு வகை பயிர் விளைபொருள் குழு 12 பேர்கள் சேர்ந்து குழுக்களாக அமைத்து மாதம் ஒருமுறை கூட்டங்களை கூட்டி வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் மூலம் உளுந்து சாகுபடி தொழில்நுட்பங்கள் பெற்று வங்கியில் சேமிப்பு கடனை துவக்கி உளுந்து சாகுபடியில் அதிக மகசூலை பெற்று தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட விவசாயிகளான புதுக்கோட்டை மாவட்டம் மணவிடுதி அஞ்சல் குப்புடையான்பட்டி கிராம விவசாயிகளான எஸ் மணி மற்றும் ஐ ரோஜா தரும் செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள குப்புடையான்பட்டி கிராமத்தில் வேளாண் வணிகத்துறை மற்றும் விற்பனைத்துறை மூலமாக எங்கள் உளுந்து விளைபொருள் குழு ஆரம்பித்து ஒற்றுமையாக நாங்கள் உளுந்து சாகுபடி செய்து அதை வேளாண் வணிகத்துறை மூலமாக மொத்தமாக விற்பனை செய்வோம். அது விலை நிர்ணயப்படி எங்களுக்கு விலை எப்படியோ அதுபடி செல்லுக்கு மெசேஜ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் விற்பனை செஞ்சுக்குவோம். இது ஆத்மாலேருந்து எங்களுக்கு சுழல் நிதி 10,000 வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஊக்கத்தொகையாக 10,000 வாங்கி தருவதாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் தொழில் இனிமேல் ஒற்றுமையாக செயல்பட்டு விற்பனை செய்வோம். குழுவில் 12 பேர் இருக்கோம். மாதம் மாதம் கூட்டம் போடுவோம், சேமிப்பு கட்டுவோம். அதை கொண்டு போய் பேங்கில் போட்டு திரும்ப எடுத்து கொண்டாந்து குழுவில் வட்டிக்கு விடுவோம் சார். வேளாண் வணிகத்துறை மூலமாக எங்களுக்கு எப்படி விலை அதிகமாக இருக்கா குறைச்சிருக்கான்னு சொல்லி அதிக விளையும் போது எங்களுக்கு தகவல் தெரிவித்து அதன்படி நாங்கள் போய் விற்பனை செய்து எங்களுக்கு நல்ல லாபத்தை கூட்டி கொடுக்குறாங்க. இது இவ்வளோ தூரம் எங்களுக்கு நல்ல தெளிவாக சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது. நாங்கள் மாதம் ஒரு தவணையாக ஒரு ஆளுக்கு 100 ரூபா மெனி 12 பேருக்கு 1200 சேமித்து கொண்டு வங்கியில் போடுவோம். போட்டு எடுத்து வேணுங்கிறவங்களுக்கு வட்டியை கொண்டாந்து கொடுப்போம். நாங்கள் நல்லா செயல்படுறதை பார்த்து எங்களுக்கு ஊக்கத்தொகையாக பணம் தரதா சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்பம்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன ரகம் எப்படி சாகுபடி பண்ணுறதுங்கிறதெல்லாம் கலந்து பேசுவோம். பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா எல்லாம் ஒரே நேரத்தில் சேர்ந்து மருந்தடிப்போம். ஒன்றா அறுவடை செஞ்சு கொண்டுகிட்டு போவோம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விற்பனை கூடத்துக்கு கொண்டு போய் மொத்தமாக ஒரு விற்பனை பண்ணுவோம். இவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் எஸ் மணி
9155996229. ஐ ரோஜா 9843658315. உணவு உற்பத்தியை பெருக்குவதற்காக வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. இதற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு விதமான பல்கலைக்கழகத்தையும் ஆராய்ச்சி நிலையங்களையும் அமைச்சிருக்காங்க. இதனால் விவசாயிகள் ரொம்பவே பயனடைகிறாங்க. இப்பொழுது மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் செயல்பாடுகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் நடேசன் அவர்கள் விளக்கம் தருகிறார். மண் ஆய்வு பற்றிய நோக்கத்தினை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். மண் ஆய்வு எதுக்காக செய்கிறோம் என்றால், மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் குறைபாடுகளை கண்டறிவதற்கும், மண்ணில் உள்ள மற்ற பிரச்சனைகள், கலர் நிலை, உவர் நிலை, அமில நிலை மற்றும் பௌதீக குறைபாடுகள் இவற்றை கண்டறியவும் மண் பரிசோதனை அவசியமாகிறது. மண் வளம் என்பது பயிர்களுக்கு தேவையான இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் பயிர்களுக்கு கிடைக்கும் வகையில் போதிய அளவில் இருப்பதாகும். பெரும்பாலும் உழவர்கள் மண் பரிசோதனை செய்யாமல் பொது பரிந்துரையின்படி உரமிடுவதால் பயிர்களுக்கு அளவுக்கு அதிகமாகவோ அல்லது தேவைக்கு குறைவாகவோ பயிர்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்க ஏதுவாகிறது. அப்படி செய்யும்போது நிறைய பயிர் ஊட்டங்கள் வீணாவதுடன் உழவர்களுக்கு பணத்தொகை விரயமாகிறது. இதை போக்க ஒரே வழி மண் பரிசோதனை செய்து பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை ஒருங்கிணைந்த முறையில் பயிர்களுக்கு அளிப்பதே சாலச் சிறந்தது. அந்த மாதிரி பயிர்களுக்கு மண் பரிசோதனையின் அடிப்படையில் உரமிடுவதற்கு இந்த வேளாண் வேதியியல் துறையில் நாங்கள் ஒரு மென்பொருளை உருவாக்கி இருக்கிறோம். டெசிஃபர் சாஃப்ட்வேர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் இன்டகிரேட்டட் ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன். மண்ணை பரிசோதனை செய்து இந்த மென்பொருள் வாயிலாக மண்ணில் என்னென்ன சத்து இருக்கிறது என்பதை இந்த மென்பொருளுக்கு நாம் அளித்தோமேயானால் அந்த மென்பொருள் என்ன பயிருக்கு எவ்வளவு உரமிட வேண்டும், இயற்கை உரம் நம்மிடம் இவ்வளவு இருக்கிறது என்றால் செயற்கை உரம் நாம் அந்த பயிருக்கு எவ்வளவு இட வேண்டும், எப்போது இட வேண்டும் போன்ற விவரங்களை இது கணக்கீடு செய்து நமக்கு பிரிண்ட் அவுட் வடிவத்தில் கொடுக்கிறது. இதை எளிதாக விவசாயிகள் உபயோகப்படுத்தலாம், படித்தவர்கள் உபயோகப்படுத்தலாம், அல்லது அருகில் இருக்கும் மண் பரிசோதனை நிலையத்தில் அவர்கள் சாம்பிளை கொடுத்து அதை ஆய்வு செய்து அவர்கள் இந்த மென்பொருள் மூலம் தேவையான உரத்தை கணக்கிட்டு உழவர்களுக்கு வழங்க ஏதுவாகிறது. பொதுவாக பயிர்கள் எந்த அளவு பயிர் ஊட்டங்களை மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கிறதோ அந்த அளவு பயிர் ஊட்டங்களை நாம் மண்ணிற்கு திரும்ப அளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நிலையான மகசூலை எடுக்க முடியும். நாம் எதிர்பார்த்த மகசூலும் அப்பொழுதுதான் கிடைக்கும். அதனால் மண் ஆய்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். கட்டாயம் மண்ணை ஆய்வு செய்து அதில் ஏதாவது பௌதீக வேதியியல் குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை, பேரூட்டம், நுண்ணூட்டம் அனைத்தையும் நாம் சொன்ன அந்த டெசிஃபர் சாஃப்ட்வேர் மூலம் கணக்கிட்டு எவ்வளவு ஏரியா, என்ன பயிர், என்ன சீசன், இது போன்ற விவரங்களை அந்த மென்பொருளில் நாம் செலுத்தினோம். ஆனால் அந்தந்த பயிர்களுக்கு எவ்வளவு உரமிட வேண்டும் போன்ற விவரங்கள் அந்த மென்பொருள் மூலம் நமக்கு கிடைக்கும். மண்வளம் என்பது பயிர்களுக்கு தேவையான இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் பயிர்களுக்கு போதுமான அளவிலும் கிடைக்கக்கூடிய படிவத்திலும் இருப்பதாகும். நமக்கு எப்படி பிளட் டெஸ்ட் செய்வது அவசியமோ அதுபோல்
மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் நிலையை கண்டறிவது நமக்கு முக்கியமான ஒன்றாகும். எங்கள் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் மண் ஆய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனை மையம் என்ற மையம் செயல்படுத்தி வருகிறோம். இது பெரும்பாலும் உழவர்கள் பயன்பெறுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட மையம். உழவர்கள் தங்களுடைய மண் மாதிரியை எடுத்து இங்கே கொண்டு வந்தால் நாங்கள் மண் ஆய்வு செய்து என்ன பயிரிடலாம், ஒவ்வொரு பயிருக்கும் என்ன உரமிட வேண்டும், எந்தெந்த தருணத்தில் இட வேண்டும் போன்ற ஆலோசனைகளை இந்த மையத்தின் மூலமாக உழவர்களுக்கு வழங்குகிறோம். பெரும்பாலும் தொடர் தீவிர சாகுபடியால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை கண்டறிவதற்கு விஷுவல் டயக்னாஸ்டிக் சிம்டம் என்ற ஒரு மென்பொருளை உருவாக்கியுள்ளோம். உழவர்கள் தங்கள் பயிர் மாதிரிகளை அந்த மென்பொருளை உபயோகப்படுத்தும் போது ஒவ்வொரு பயிர்களுக்கும் அதன் ஊட்டச்சத்து பற்றாக்குறையின் அடிப்படையில் எந்தெந்த ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு இட வேண்டும் போன்ற விவரங்கள் அந்த மென்பொருளில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை உபயோகித்து அந்த குறைகளை உழவர்கள் எளிதில் நிவர்த்தி செய்யலாம். பொதுவாக நாம் மண்ணிலிருந்து பயிர்கள் எவ்வளவு ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்கிறதோ அந்த அளவு ஊட்டச்சத்துக்களை திரும்ப நாம் மண்ணிற்கு இட வேண்டும். அப்பொழுதுதான் மண்ணின் வளம் காக்கப்படும், நாம் நிலையான மகசூலை அடைய முடியும். இந்த நிலையான மகசூலுக்கு மண் பரிசோதனை செய்வது மிகவும் அவசியமாகும். இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் முனைவர் ஆர் நடேசன் 9443084502. மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.